மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு உலகம் இதுவரை கண்டிராத ஒரு போர்ச்சூழலுக்கு எதிர்கொண்டுள்ளது. ஈரான் முழுமையாக இணைய தொடர்பிலிருந்து துண்டிக்கப்பட்டு ஒரு டிஜிட்டல் சிறைக்குள் தள்ளப்பட்டுள்ளது. மறுபுறம் ஸ்டேலின் வணிக மையமான டெல்லவைவின் நகரின் வான்பரப்பில் ஏவுகணைகள் இடைமறைக்கப்படும் சத்தம் இடிமுழக்கத்தை போல கேட்கிறது. இது வெறும் இரு நாடுகளுக்கு இடையிலான மோதல் அல்ல, இது உலக ஒழுங்கையை மாற்றியமைக்கப் போகும் ஒரு மகா யுத்தத்தின் தொடக்கமாகும். இன்று மாலை 4 மணியளவில் டெல்லவைவ் மீது நிகழ்த்தப்பட்ட தாக்குதல் தற்செயலானது அல்ல. 11 மணி நேர மௌனத்திற்கு பிறகு ஈரான் தனது தாக்குதலை தொடங்கியுள்ளது. ஈரான் இந்த முறை ஃபட்டா-2 போன்ற அதிவேக ஏவுகணைகளை ஏவியுள்ளது. இவை ஒலியை விட 15 மடங்கு வேகத்தில் செல்லக்கூடியவை. இதற்கு இஸ்ரேலினுடைய பதிலடி ஆரோ-3 பாதுகாப்பு வளையம் இந்த ஏவுகணைகளை வான்வெளியிலேயே அளித்துள்ளது. இருப்பினும் ஏவுகணை சிதறல்கள் நெதன்யா பகுதியில் விழுந்திருப்பது இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு சுவர் 100% துளைக்க முடியாதது அல்ல என்பதை காட்டுகிறது. அதே நேரம் தெஹ்ரானின் நிலோபர் சதுக்கத்தில் உள்ள ஒரு தொடக்கப்பள்ளி மீது நடத்தப்பட்ட தாக்குதல் இந்த போரின் மிக கருப்பு பக்கமாக கருதப்படுகிறது. இஸ்ரேல் மறுத்திருக்கிறது. ஆனால் ஈரானிய வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்ட வீடியோ ஆதாரங்கள் உலக நாடுகளை உலுக்கியுள்ளன. ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை தலைவர் வோல்கர் டர்க் உடனடி நீதி வேண்டும் என இஸ்ரேலுக்கு இறுதி எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இது இஸ்ரேலுக்கு சர்வதேச அளவில் மிகப்பெரிய ராஜதந்திர அழுத்தத்தை உருவாக்கியுள்ளது. ஒரு பக்கம் யுத்தம் எப்படியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்க, மறுபக்கமாக எரிசக்தி போர் மூலமாக லாபம் ஈட்டிக் கொண்டிருக்கிறது ரஷ்யா. யுத்தம் ஒரு பக்கம் ரத்தத்தை சிந்தினாலும் மறுபக்கம் அது பொருளாதார பகடையாக உருவெடுத்திருக்கிறது. அதாவது கார்முஸ் ஜலசந்தி உலக எண்ணெய் விநியோகம் 20% கடந்து செல்லும் இந்த பாதை தற்போது ஈரானின் கட்டுப்பாட்டில் முடக்கப்பட்டுள்ளது. ஈரானிய எண்ணெய் சந்தையில் தட்டுப்பாடு ஏற்படும் போது இந்தியா உள்ளிட்ட ஆசிய நாடுகள் ரஷ்யா நோக்கி திரும்புகிறது. அமெரிக்கா இந்தியாவுக்கு வழங்கிய 30 நாள் வரி விலக்கு ரஷ்யாவுக்கு ஒரு வரப்பிரசாதமாக மாறியுள்ளது. போர் ரஷ்ய எரிசக்திக்கு தேவையை உருவாக்கியுள்ளது. கிரெம்ளின் வெளிப்படையாகவே இதனை ஒப்புக்கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகிறது. இத்தகைய சூழலில் இன்று மதியம் 4 மணிக்கு டெல்லவைவ் வான்பரப்பில் வெடித்தவை சாதாரண ஏவுகணைகள் அல்ல. புலனாய்வு தகவல்களின்படி இவை மாபெரும் கருவிகளை கொண்டு அதிநவீன ஏவுகணைகள். இவை வான்வெளியிலேயே திசையை மாற்றக்கூடியவை என்று சொல்லப்படுகிறது. இதனால் தான் இஸ்ரேலின் அயன் டோம் இவற்றை எதிர்கொள்ள சவாலாக இருந்தது. இஸ்ரேல் இன்று பயன்படுத்தியது ஆரோ-3 டேவிட் ஸ்லிங் போன்ற வான் பாதுகாப்பு கட்டமைப்புகளை. நெதன்யா பகுதியில் ஏவுகணை சிதறல்கள் விழுந்ததன் காரணம் ஒரே நேரத்தில் பல ஏவுகணைகளை ஏவி பாதுகாப்பு அமைப்புகளை திணறடிக்கும் ஈரானின் புதிய உத்தி. அதே நேரம் 11 மணி நேர மௌனத்தின் பின்பு, அதாவது நேற்றிரவு முதல் இன்று மதியம் வரை ஈரான் ஏன் அமைதியாக இருந்தது என்ற கேள்வி ஒரு சிலரிடம் உண்டு. ஈரான் தனது ஏவுகணை ஏவுதளங்களை மொபைல் லான்ச்சர்களில் இருந்து நிலத்தடி சுரங்கங்களுக்கு மாற்றியுள்ளது. இஸ்ரேலிய உளவுத்துறையான மொசாட் இதை துல்லியமாக கண்டுபிடிக்காமல் இருக்கவே இந்த 11 மணி நேர இடைவெளி பயன்படுத்தப்பட்டுள்ளது. இப்படி இருக்க இன்று அதிகாலை முதல் இஸ்ரேலில் நிலவிய 11 மணி நேர அமைதி மதியம் 4 மணியளவில் கலைக்கப்பட்டது என்று குறிப்பிட்ட நேரம் டெல்லவைவ் மற்றும் மத்திய இஸ்ரேல் பகுதிகளில் வான்வழி அபாய எச்சரிக்கை சைரன்கள் ஒலிக்க தொடங்கியது. அடுத்தடுத்து 5 முதல் 8 பெரும் வெடிச்சத்தங்கள் டெல்லவைவ் வான்பரப்பில் கேட்டனர். இஸ்ரேலிய இராணுவம் ஈரானிய ஏவுகணைகளை இடைமறிக்கப்பட்டதை உறுதி செய்தது. அதே நேரம் ஈரான் இன்று ஏவிய ஏவுகணைகள் குறித்து இஸ்ரேலிய பாதுகாப்பு நிபுணர்கள் கவலை தெரிவித்திருக்கிறார்கள். இவை ஈரானின் கைவர் செகண்ட் அல்லது அதன் மேம்படுத்தப்பட்ட பதிவாக இருக்கலாம். இவை வான்வெளியிலேயே அதிவேகமாக திசை மாறும் திறன் கொண்டவை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரேல் தனது அடுக்குமுறை வான் பாதுகாப்பை பயன்படுத்தியது. வளிமண்டலத்துக்கு வெளியே ஆரோ-3 ஏவுகணைகளும் வளிமண்டலத்துக்குள் டேவிட் ஸ்லிங் அமைப்புகளும் பயன்படுத்தப்பட்டன. ஏவுகணைகள் வெற்றிகரமாக அளிக்கப்பட்டாலும் அவற்றின் எரியும் பாகங்கள் தரைப்பகுதியில் விழுந்தது ஒரு மிகப்பெரிய தோல்வி முறையாக கருதப்படுகிறது. அதே நேரம் இந்த நெதன்யா ஏன் இலக்கு வைக்கப்பட்டது என்ற கேள்வி சிலருக்கு ஏற்படலாம். ஏவுகணை சிதறலில் விழுந்த நெதன்யா பகுதி வெறும் குடியிருப்பு மட்டுமல்ல, இது இஸ்ரேலின் மிக முக்கியமான தொழில்நுட்ப மையங்களுக்கு அருகாமையில் காணப்படுகிறது. ஏவுகணைகள் முழுமையாக தரையிறங்கியிருந்தால் இஸ்ரேலின் பொருளாதார இதயம் போன்ற பகுதி பெரும் பாதிப்பை சந்தித்திருக்கும். சிதறல்கள் விழுந்ததில் பல கட்டடங்களின் ஜன்னல்கள் உடைந்தன, வாகனங்கள் தீப்பற்றி எரிந்திருக்கிறது. ஈரான் ஏன் 11 மணி நேரம் காத்திருந்தது, இன்று மதியம் தாக்கியது என்ற கேள்விக்கான பதிலை நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அந்த நிலையில்
ஆஸ்திரேலிய வான் பாதுகாப்பு வீரர்களை தொடர்ந்து விழிப்புடன் இருக்கச் செய்து அவர்களை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சோர்வடைய செய்யும் சோர்வற்ற போர் உத்தி இது என்றும் சொல்லப்படுகிறது. அதே நேரம் டெல் அவீவ் மக்கள் இன்னும் வெளியே வரவில்லை. அடுத்த 24 மணி நேரத்திற்கு அவசர நிலை நீடிக்கப்பட்டுள்ளது. பென்குரியன் விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டு விமானங்கள் திருப்பிவிடப்பட்டுள்ளன. இந்த தாக்குதல் ஈரானின் வலிமையை காட்டுவதை விட ஆஸ்திரேலியன் வான் பாதுகாப்பு வலயத்தில் உள்ள ஒரு சிறிய பலவீனத்தை கண்டறிய நடத்தப்பட்ட சோதனை தாக்குதல் என்றே இராணுவ ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். சிதறல்கள் குடியிருப்புகளில் விழுந்து ஆஸ்திரேலிய பாதுகாப்பில் ஒரு எச்சரிக்கை மணி அடிக்கப்பட்டிருக்கிறது. இப்படியான ஒரு சூழ்நிலையில் கிடைக்கப்பெறுகின்ற தரவுகளின் அடிப்படையில் பார்க்கிற போது ஆஸ்திரேலியா அல்லது ஈரானில் பாதிப்புகள் அதிகமாக என்று பார்த்தால் ஈரானில் தான் மிக அதிகமான பாதிப்புகள் பதிவாகி இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆஸ்திரேலியா தனது வான் பாதுகாப்பு அமைப்புகளால் அயன் டோம், அரோ பெரும்பாலான தாக்குதல்களை தடுத்து வருகிறது. ஆனால் ஈரான் மீது அமெரிக்காவும் ஆஸ்திரேலியாவும் இணைந்து மிக தீவிரமான தாக்குதல்களை நடத்தி வருகிறது. புலனாய்வு தரவுகளின் அடிப்படையில் விரிவான ஒரு ஒப்பீட்டை மேற்கொள்வது சிறந்தது. அதாவது இதுவரை சுமார் 1200க்கும் மேற்பட்டவர்கள் ஈரானில் கொல்லப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கிறது. இதில் இராணுவ வீரர்கள் மட்டுமின்றி மினா போன்ற பகுதியில் பள்ளி சிறுமிகளும் உள்ளடங்குவதாகவும் அப்பாவி பொதுமக்களும் அடங்குகிறார்கள். சுமார் 1 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் உள்நாட்டிலேயே இடம்பெயர்ந்திருக்கிறார்கள். ஆஸ்திரேலியா பொறுத்தவரை உயிரிழப்புகள் ஒப்பீட்டளவில் மிக குறைவு என்று சொல்லப்படுகிறது. சுமார் 12 தொடக்கம் 15 பேர் வரை உயிரிழந்திருப்பதாக கூறப்படுகிறது. பெரும்பாலான காயங்கள் ஏவுகணைகள் சிதறல்கள் விழுந்ததால் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதே நேரம் ஈரானின் வான் பாதுகாப்பு அமைப்புகளில் 80% அழிக்கப்பட்டு விட்டதாக ஆஸ்திரேலியா உரிமை கூறுகிறது. தெஹ்ரானில் உள்ள அரசு கட்டிடங்கள், ஏவுகணை தளங்கள் மீது மற்றும் சுமார் 13 மருத்துவமனைகள் சேதமடைந்திருப்பதாக உலக சுகாதார நிறுவனம் உறுதிப்படுத்தியிருக்கிறது. முக்கியமாக ஈரான் முழுமையாக இணைய தொடர்பின்றி காணப்படுகிறது. டெல் அவீவ், நெதன்யா போன்ற இடங்களில் சில குடியிருப்பு பகுதிகள் மற்றும் வாகனங்கள் சேதமடைந்துள்ளன. ஆனால் ஈரானைப் போல ஒட்டுமொத்த உள்கட்டமைப்பும் அங்கு முடங்கவில்லை. ஈரானின் கடற்படை கப்பல்கள் மற்றும் 300க்கும் மேற்பட்ட ஏவுகணை ஏவுதளங்கள் அளிக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க இராணுவம் தெரிவித்திருக்கிறது. ஈரானின் உச்ச தலைவர் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் கொல்லப்பட்டதாக கூறப்படுவதால் அங்கு அரசியல் குழப்பமும் நிலவி வருகிறது. ஆஸ்திரேலியா பொறுத்தவரை ஆஸ்திரேலியின் இராணுவ நிலைகள் பெரிய அளவில் பாதிக்கப்படவில்லை. ஆனால் ஒவ்வொரு நாளும் ஏவுகணைகளை இடைமறிக்கு ஆஸ்திரேலியா சுமார் $900 மில்லியன் வரை செலவு செய்து வருகிறது. இது பொருளாதார ரீதியாக அவர்களுக்கு பெரிய சுமையாகும். சுருக்கமாக சொன்னால் ஈரான் நேரடியான உயிர்ச்சேதம் மற்றும் உட்கட்டமைப்பு அழிவை சந்தித்து வருகிறது. ஆஸ்திரேலியா பொருளாதார நெருக்கடியையும் மக்கள் மத்தியில் நிலவும் உச்சகட்ட அச்சத்தையும் சந்தித்து வருகிறது என்ற முடிவுக்கு வர முடியும். இவை மத்திய கிழக்கினுடைய இப்போதைய நிலவரமாக காணப்படுகிறது. இந்த 2 நாடுகளும் பிரதானமாக சண்டையிடக்கூடிய நாடுகள். இவற்றிலே இருக்கக்கூடிய அழிவுகள் என்பது மாறி மாறி ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே உண்மையில் புற பகுதிகளில் இருக்கக்கூடியவர்கள் சொல்வது போல ஒரு பக்கத்தில் தாக்குதல்கள் நடைபெறவில்லை, ஒரு பக்கத்தில் அழிவுகள் ஏற்படவில்லை. 2 பக்கங்களிலும் அழிவுகள் மிக வேகமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறதை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். இப்படியான ஒரு நிலைமையில் இந்த மத்திய கிழக்கினுடைய எதிர்கால நிலவரம் எப்படி மாறப்போகிறது என்ற கேள்விதான் மிகப்பெரிய கேள்வியாக உருவெடுத்துள்ளது.